ஒரு 8:30 போல் பையனுக்கு தர்பூசணி பழம் வெட்டி கொடுத்தேன். எதுக்குன்னா, ஃபோனில் வந்து ஏதோ ஒரு பொம்மை படம் பார்த்துருப்பான் போல். அதில் அவங்க ஐஸ் சாப்பிட்ருப்பாங்க போல். ஆனால் ஐஸ் வேணும்னு கேட்டானா, ஐஸ்னாலே கரெக்டாக ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் நின்றுவான். அங்கே பார்த்தா ஐஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, தர்பூசணி பழம் தான் இருந்துச்சு. அதை மட்டும் வெட்டி கொடுத்தேன். கொஞ்சம் பழைய துணி எல்லாம் இருந்துச்சு, அதை தைக்கணும்னு சொல்லிட்டு மிஷினில் நூல் கோர்த்துனா பொங்கல் விழாலாம் ஊரில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஊசி கோர்த்தல் போட்டியில் நான் 2வது ப்ரைஸு. இதில் என்னென்னா, ஊசி அந்த மிஷினில் கொறுக்க காட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, கடைசியில் கஷ்டப்பட்டு கொறுத்து ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு 8:30 போல் வந்திருந்தாங்களாம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முட்டை, பால், அப்புறம் பையனுக்கு சாக்லேட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காய்கறி எதுவுமே வாங்கலை, நான் வேண்டான்ட்டேன். பாவைக்காய் இருக்கா, நாளைக்கு ரசம் வச்சு பாவைக்காய் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னமோ தெரியல, காஃபி குடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் பெரும்பாலும் காஃபிலாம் குடிக்க மாட்டேன், டோட்டலாகவே குடிக்க மாட்டேன். எப்போ மாட்டு எனக்கா தோணுன்னு கொஞ்சம் லைட்டாக தலைவலி மாதிரி இருந்துச்சா, காஃபி போட்டு குடிக்குன்னு சொல்லிட்டு காஃபிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேசாட்டி நானே போட்டு குடிச்சிருந்துருக்கலாம். என்னென்னா, அப்பாவும் பையனுக்கும் வேணுமான்னு மாற்றி மாற்றி கேட்க வேண்டான்ட்டாவ. இது வந்து எப்படின்னா, எங்கள் அப்பா நாங்கள் என்ன பேசினாலுமே ஒரு டைலாக் சொல்லுவோம் அடிக்கடி. என்ன சொல்லணும்னா, தாங்கட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா அப்படிங்கும். அந்த மாதிரி வேணுமான்னு கேட்டதுக்கு வேண்டான்ட்டாங்க. கடைசியில் நான் குடிச்சிட்ருக்க சொல்ல பையனுக்கு கொஞ்சோண்டி இருந்துச்சா, அது வேணும்னு கேட்டான்னு கொடுத்தேன். கடைசியில் எனக்கு பால் வேணும்னு அழுதுட்டான், காஃபின்ட்டு. அதுக்கப்புறம் ரிட்டன் அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்தேன். என்னென்னா, நைட்டு பால் கொடுக்கலாம், ஆனால் சாப்பிட மாட்டான். இன்றைக்கி சாப்பிடாமலே தலைவர் படுத்துட்டாரு, அது கொஞ்சம் சங்கடம் போச்சு. ஆனால் அதுக்கு பதில் ஃப்ரூட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுதான். இருந்தாலும் கொஞ்சோண்டி சோறு சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். அதுமாதிரி மீனுக்கெல்லாம் கொஞ்சம் இற போட வேண்டியது இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு, அந்த மீன் வந்து தண்ணி கொஞ்சம் மங்கலாயிட்டு மாற்றணும் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். மாற்ற முடியல. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்